400 ஆண்டுகள் பழமையான தாடிக்கொம்பு பெருமாள் கோவிலில் உள்ள சொர்ண ஆகாச பைரவருக்கு தேய்பிறை அஷ்டமியின் கடைசி கால பூஜை 16 வகை அபிஷேகங்களுடன் நடைபெற்றது. 1000க்கு மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்பு. திண்டுக்கல் அருகே உள்ள தாடிக்கொம்பில் 400 ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சவுந்தரராஜா பெருமாள் கோவில் உள்ளது. சிவன் கோவில்களில்தான் பைரவர் வழிபாடு என்பது இருக்கும். ஆனால் தாடிக்கொம்பு சவுந்தரராஜா பெருமாள் கோவிலின் சிறப்பம்சமாக சொர்ண ஆகாச பைரவர் வழிபாடு இங்கு பிரசித்தி பெற்றதாகும். குறிப்பாக தேய்பிறை அஷ்டமி திதி அன்று சொர்ண ஆகாச பைரவருக்கு 6 கால பூஜைகள் நடைபெறும். அதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தொழில் விருத்தி அடைய வேண்டும், கடன்கள் அடைய வேண்டும், திரும்பி வரா கடன்கள் திரும்ப கிடைக்க வேண்டும், சொத்துக்கள் வாங்க வேண்டும், பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சகலவிதமான சிக்கலிலும் தீர வேண்டும் என கோயிலுக்கு வரும் பக்தர்கள் வேண்டுதல் வைப்பது வழக்கம். இதற்காக இங்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும். குறிப்பாக பால், தயிர், சந்தனம், மஞ்சள், தேன், இளநீர், பன்னீர், திருமஞ்சனம், பச்சரிசி என 16 வகை அபிஷேகங்கள் நடைபெறும். அதனைத் தொடர்ந்து சாமியை பூக்களால் அலங்காரம் செய்யப்படுவது வழக்கம். குறிப்பாக சொர்ண ஆகாச பைரவருக்கு பாலாபிஷேகம் விசேஷமாகும். தங்களது வேண்டுதல் நிறைவேறும் என்பதற்காக அதிக அளவில் பக்தர்கள் பாலாபிஷேகம் செய்வது வழக்கம். ஒவ்வொரு மாதமும் அஷ்டமி திதி அன்று திண்டுக்கல், மதுரை, கோவை, திருப்பூர், திருச்சி, தேனி உள்பட தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களிலிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த 6 கால பூஜையில் சொர்ண ஆகாச பைரவரை வழிபட வருவது வழக்கமாகும். 17ஆம் தேதி மற்றும் 18ஆம் தேதி மதியம் வரை தேய்பிறை அஷ்டமி திதி என்பதால் சொர்ண ஆகாச பைரவருக்கு 6 கால பூஜை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். எவ்வளவு நேரம் எடுத்து